முதல்ல ஒரு பெரிய பவுல்ல 1 கப் ரவை, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு உதிரியா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இதுதான் பக்குவம். அடுத்து புட்டு மேக்கர்ல ரவையை அமுக்கி போடாம ஃப்ரீயா போட்டு இதை போல மூடிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு அதுக்கு மேல குக்கர்ல 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி இருக்கிறேன். தண்ணி நல்லா சூடானதும் குக்கர் மூடிய மூடிக்கலாம். குக்கர் வெயிட் வைக்கிற இடத்துல புட்டு மேக்கரை வச்சு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா ஆவி வருது. புட்டு மேக்கர்ல இருந்து மெதுவா புட்டை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான், ரவா புட்டு ரெடி ஆயிருச்சு. ரவா புட்டு மேல ஜீனியும் தேங்காய் துருவலும் தூவி சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். இது வரைக்கும் ரவா புட்டு சாப்பிட்டது இல்லைன்னா நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.